பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஆமென், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்புதே பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதிய நிருபத்திலே எழுதப்பட்ட வசனம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஆமென். நாமும் இந்த விசுவாசத்தில் நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துவ ஜீவிதங்கிறது விசுவாசம் மிக மிக முக்கியமான ஒன்று. நாம் அவிசுவாசியாக இருப்பது தேவனுக்கு பிரியமல்ல. இயேசு கிறிஸ்து நம்முடைய சீசர்கள் கூடவே வர்றாங்க. சீசர்கள் அநேக அற்புதங்களை அதிசயங்களை கண்ணார கண்டும் நிறையா தடவை அவங்க விசுவாசியாமல் போகும்போது ஆண்டவர் கோபப்படுறார். அற்ப விசுவாசிகளே, நீங்கள் ஏன் பயப்பட்டீங்க? ஏன் உன்னோட அவிசுவாசம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்போ கிறிஸ்துவ ஜீவிதம் விசுவாசம்தான் மிக முக்கியம். தேவன் உண்டென்று அவர் நமக்காக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இன்று உங்களோடும் என்னோடும் இருதயத்திலே அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் மேகங்கள் மேலே அவர் வரப்போகிறார். அநேக தூதர்களும் வரப்போகிறார். அப்போது நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக மாற்றப்படுவோம். 7 வருடம் கழித்து அவர் பகிங்கர வருகையாக வருவார். அந்த 7 வருட இடைப்பட்ட காலங்களில் அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி நடக்கும். இப்படி அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டதை நாம் விசுவாசிக்கிறோம். இன்னும் விசுவாசம் உள்ள ஜபத்தோடு நாம் செய்யும்போது கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம் விசுவாசத்தோடு ஜபிக்கிற ஜபத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவர் மேலும் முழுமையான நம்பிக்கை விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கபடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் அனுபவித்த ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்திருக்கிறோம். நாம் ருசித்து விசுவாசித்து அதை அனுபவித்து கொண்டிருக்கும்போது நாம் பெற்ற சந்தோஷத்தை அநேகருக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். ஒரு ஆத்மாவும் கூட ஆண்டவர் அறியாமல் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது. அப்போ விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று சொல்லியிருக்கபடி நாம் அநேகருக்கு நாம் சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. நம் குடும்பத்திலே எத்தனை பேர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். நம்மளோட சொந்த பந்தங்களை இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். இன்னும் நாம் ஒர்க் பண்ணுகிற இடம், வேலை ஸ்தலம், நம்மளோடு அநேக தரப்புக்காரங்கள் நம்மளோடு வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு நாம் ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்லலாம். சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. அப்போ விசுவாசத்தோடு நாம் சொல்லுகிறோமா, பேசுகிறோமா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்கள், விசுவாசத்தின் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்போ விசுவாசித்தான், அதனால தான் பேசுகிறேன். நாங்கள் அந்த ஆவியை உடையவர்களாக இருந்து, எந்த ஆவி? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்போ விசுவாசிக்கிறபடி நாம் பேசுகிறோம் என்று பவுல் சொன்னபடி நாமும் அந்த விசுவாசத்திலே நாம் இருப்போம் என்றால் கண்டிப்பாக நம்மளால் சும்மா இருக்க முடியாது. எந்த விதத்திலாவது ஆண்டவர் அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்ல நாம் பிரயாசப்படுவோம். அதற்கு நாம் வழிகளை ஏற்படுத்தி எந்த விதத்திலாவது ஆண்டவர் ஊழியத்தை செய்வோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்புதே பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து எவ்வளோ ஆண்டவர் அந்த மகனை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். அந்தளவுக்கு அந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் முழுமையாக விசுவாசித்தான். ஆண்டவரை விசுவாசித்தபடி அவர் துரிதமாக தாமதமின்றி சுவிசேஷம் அறிவித்து அநேக புறஜாதி மார்க்கத்திலும் சுவிசேஷம் அறிவித்து அநேக சபைகளை எழுப்பியிருக்கிறார். நமக்கு இந்த வேதாமத்தில் அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்புதே பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்க்கை, அது என் இயேசுவுக்கே. அப்போ நாம் பெற்ற சந்தோஷம், பாக்கியம், அந்த ஒரு ரட்சிப்பின் விலையேற பெற்ற ரட்சிப்புங்கிற அந்த ஒரு கிஃப்ட். அப்போ அதை நாம் வைத்து கொண்டு நாம் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம ஒளியாக இருக்கிறோம் என்றால் நாம் அடக்கி வைக்கக்கூடாது, மரக்காலின் கீழே வைக்கிற ஒளியாக இருக்கக்கூடாது. நாம் விளக்குத்தண்டின் மேலே பிரகாசித்து சுழவிட்டு இருளில் வாழ்கிறவர்கள் ஒளியினிடத்திற்கு வர வேண்டும். ஆண்டவர் அறியாதவர்கள் கர்த்தரிடத்தில் வர வேண்டும். அவர்கள் கேள்விப்பட வேண்டும்.
முதல்ல தேவன் இப்படிப்பட்ட தேவன் இருக்கிறார், இரட்சகர், நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தின் மூலமாக தான் விடுதலை, மீட்பு, பாவ மன்னிப்பு எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக தான் கிடைக்குது. நித்திய ஜீவன் அவர் ரத்தத்தின் மூலமாக தான் கிடைக்குது. அதை நாம் முழுமையாக விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிப்பின் அனுபவத்திற்கு கடந்து கொள்கிறோம். பாவம் மன்னிப்பு என்கிற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அதை நாம் அநேகருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்ல வேண்டும் என்றால் நாம் முழுமையாக தேவனை ருசித்திருக்க வேண்டும், முழுமையாக விசுவாசித்திருக்க வேண்டும், அவருக்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். ஆமென். நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் இந்த அர்ப்பணிப்போட, ஆண்டவரே எனக்குள்ளே நீர் வாழ்கிறீர், ஆவியானவரே விசுவாசத்தின் ஆவி எனக்குள்ளே இருக்கிறது அப்பா, ஸ்தோத்திரம். நான் பெற்ற சந்தோஷத்தை அநேகருக்கு நான் எடுத்து சொல்லணும் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் உமக்கென்று ஆண்டவரே அப்பா ஓடி உழைத்த ஊழியத்தை ஆண்டவரே நாங்கள் ஒரு சிறு பகுதியாவது உமக்காக நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து செய்ய வேண்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த பூமியில் எனக்கு ஜீவன் இருக்கிற வரைக்கும் உமக்காக நான் எந்த விதத்திலேயாவது ஆண்டவர் அன்பே அநேகருக்கு நான் எடுத்து சொல்லணும் ஆண்டவரே, அதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அந்த அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டு நம்மளை நடத்தி கொண்டதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உண்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த நாளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தின் ஆண்டவரே 8ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா, வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா விசுவாசம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உம்மீது நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் ஆண்டவரே அப்பா இறுதி வரை நிலைத்திருக்க ஆண்டவரே அப்பா எங்களுடைய சரீரத்தில் ஜீவன் உள்ளவரே ஆண்டவரே உண்மை முழுமையாக விசுவாசித்து உண்மை இருக்க பற்றி கொண்டு எங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்து உண்மை காணும்படியாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைகள், பேச்சுக்கள், நடக்கைகள், செயல்பாடுகள், சுபாவங்கள் எல்லாம் கிறிஸ்து உண்மை வெளிப்படுத்த ஆண்டவரே எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அப்பா, நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருந்த ஆண்டவரே அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, உமக்குள்ளே பலப்பட கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்ல அப்பா எங்கள் ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னபடி அந்த உறுதியான மனநிலையோடு இன்னும் அநேகருக்கு ஆண்டவர் அறியாத அநேகருக்கு ஆண்டவர் உடைய அன்பை எடுத்து சொல்வதற்கு அப்பா எங்கள் உள்ளத்தில் நீர் ஏவுதலை தந்திர நன்றி அப்பா. இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அப்பரிவிதமாக நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அநேகருக்கு சாட்சியாக இருக்க அப்பா, அநேகருக்கு ஆண்டவரே நாங்கள் முன்மாதிரியாக இருக்க கிறிஸ்து உண்மை வெளிப்படுத்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீ அப்படியே சேர்க்கறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க அப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க அப்பா. எங்களோடு பணி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் அநேகருக்கு உடைய அன்பை எடுத்து சொல்ல ஆண்டவரே விசுவாசத்தை நாங்கள் முழுமையாய் தரித்திருக்க எங்களுக்குள் ஏதாவது அவ்விசுவாசம் இருக்கும் என்றால் எல்லாம் அவ்விசுவாசம் நீங்கும்படி வேலை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் உடைய கொடுத்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.